நிறைய பேர் ரீசெண்டா வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. பட் நான் 110% சொல்றேன், இந்த மிஸ்டேக்லாம் நீ திருப்பி பண்ணா at the end of 2026 உங்க நிலைமை இப்படிதான் இருக்க போகுது. சேனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேசிக் மேக்ஸ்ன்ற ஒரு லெக்சரை கொண்டு வந்தது சும்மா இந்த ட்ரெண்ட்ஸ்ல நான் நடத்திட்டு போயிடலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மென்டர்ஷிப்னு சொல்லி நான் சும்மா வந்து நான் பாட்டு உட்காந்து இதே மாதிரி ஹாய் நண்பர்களே இதுதான் ஸ்ட்ராட்டஜி நோ தட்ஸ் நாட் a mentorship actually. Go from the base. திடீர்னு நிறைய பேர் இருக்கீங்க, திடீர்னு நான் 12th சாப்டர் படிக்க போயிட்டேன், திடீர்னு வந்து no, if you are a dropper, you are very clever about physics, you can do that. Hi, hello, this is Riyaz. Welcome back to Brainy Medic Neat Tamil. After many days we are meeting again. சரி, இந்த வீடியோ வந்து பின்னாடி thumbnailல உங்களுக்கே கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் ரீசெண்டா வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. பட் நான் 110% சொல்றேன், இந்த மிஸ்டேக்லாம் நீ இந்த வருஷம் திருப்பி லாஸ்ட் இயரோட பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். சரியா? இந்த வீடியோட எண்ட்ல உங்ககிட்ட நான் கேட்குற ஒரே ரிக்வஸ்ட், நான் சொன்ன ஒரு பாயிண்ட்லயும் உனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி நீயே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுவோம். சரியா? அண்ணா ஆமாண்ணா இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்ற ஒரு பாயிண்ட்ல இருந்தும் உனக்கு என்ன லைக் ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கும்ல. ஸோ அந்த ரியலைசேஷன் வச்சு நீ வந்து உனக்கு உணர்ந்ததை கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே சொல்லிட்டு போங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் வீடியோ லைக் பண்ணலையோ ஷேர் பண்ணலையோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க பார், நான் ஹானஸ்டா இருக்கிற ஒரு பர்சன். எதுவாக இருந்தாலும் வந்து பட்டன் மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவேன். அதனால இதையே நான் சொல்லிடுறேன். நான் கரண்டா சில இடத்துல பார்த்துட்டு இருக்கேன், சில சேனல்ஸும் சரி சில ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அட் த எண்ட் ஆஃப் நீட் 2026 உங்க நிலைமை இப்படிதான் இருக்க போகுது. அது நீட் 2026ஓட எண்டில் இது ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் சொல்ல போற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்காக ஒர்க் பண்றதை நீ இப்பயே ஸ்டார்ட் பண்ணனா கண்டிப்பா உன்னால வந்து நீட் 2026 கிளியர் பண்ண முடியும். ஈவன் தோ நீட் 2025ல அந்த டிஃபிகல்ட்டி அந்த கான்செப்சுவல் லேர்னிங் இது எல்லாமே இல்லாம இருந்தும் கூட there are people who still blindly trusting some resources and அதையே வந்து கவனிச்சு கடைசியில திருப்பி கோவிந்தா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கோவிந்தா ஆகிறதுக்காக எய்ம் பண்ணிட்டீங்க. எனக்கு தெரியல, உங்களோட இஷ்டம் அது. சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வருஷம் நீட் லாஸ்ட் இயர் நீட்டோட பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறமா என்னோட சைட்ல இருந்து நான் எல்லாருக்குமே காமனா சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா நான் கன்சிடர் பண்றது என்ன அப்படின்னா, இங்க எத்தனை பேர் பேசிக்ஸே தெரியாம எக்ஸாமுக்கு போனீங்க? யா, பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இங்க பார், மிஸ்டேக்ஸ் தட் வில் காஸ்ட் யூ another year. இந்த மிஸ்டேக்லாம் நீ திருப்பி பண்ணனா you will 110% I'm sure that 110% நீ கண்டிப்பா நீ 2026 உன்னால சக்சீட் பண்ண முடியாது. நீ திருப்பி அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லி படிச்சுட்டு தான் இருப்பியே தவிர உன்னால வேற எதுவுமே பண்ண முடியாது. சரியா? இல்லைன்னா வேற டிகிரி தான் போயாகும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து உனக்கு கண்டிப்பா இந்த வருஷம் வந்து லைக் இன்னொரு வருஷம் சொல்லி உன்னோட டாக்டர் கனவை தள்ளி போட்டுட்டு தான் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நோ பேசிக்ஸ். இப்போ பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தா பத்தாது, பேசிக்ஸ் இல்லை அப்படின்னா பேஸ்மெண்ட் வீக்காக தான் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். பேசிக்ஸ்னா என்னன்னா அப்படின்னா சும்மா ஒரு 2 hour 3 hour வந்துட்டு எத்தனை பேருக்கு இங்கே தெரியாது, தமிழ்ல நீட் சேனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேசிக் மேக்ஸ்ன்ற ஒரு லெக்சரை கொண்டு வந்தது நான் லாஸ்ட் 2 years பேக் நான் கொண்டு வந்தேன். சரி, அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை கூட வந்து பேசிக் மேக்ஸ் லெக்சர்ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன பார்த்துட்டு இது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. பட் பேசிக் மேக்ஸ்ன்ற லெக்சர் யாருமே நடத்த மாட்டாங்க, எடுத்தோட யூனிவர்சல் மெஷர்மெண்ட் தான் நடத்துவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் பசங்க அப்கிரேட் ஆகலை. நேரம் நான் அப்கிரேட் பண்ணி இங்க போடல, பேட்ச்ல நான் நிறைய நடத்திட்டேன். 30-35 hours ஆஃப் லெக்சர் வந்து பேசிக் மேக்ஸ் நடத்திட்டேன். யூடியூப்ல நடத்தல, பிகாஸ் யூடியூப் நடத்தினா தானே ஐடியா கிடைக்கும், காப்பி அடிக்க முடியும். ஸோ இதுவரையும் என்ன காப்பி அடிச்சிருக்காங்கன்னா இன்டிகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் மட்டும் காப்பி அடிச்சிருக்காங்க. அது காப்பின்றதோட அதை கண்டென்ட் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணாங்க. அது ஒரு கிரெடிட் கொடுத்துருக்கலாம். சரி, பரவாயில்ல. ஸோ திருப்பி நான் சொல்றேன் கேளு. ஜஸ்ட் பேசிக்ஸ் அப்படின்னா இன்டிகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் மட்டும் கிடையாது, ட்ரிக்னாமெட்ரி மட்டும் கிடையாது. உன்னோட பர்சன்டேஜ் பேஸ்டு கால்குலேஷன் எங்க வருது, உன்னோட
கெமிஸ்ட்ரியில பீரியாடிக் கிளாசிபிகேஷன், அயோனைசேஷன் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, உன்னோட கெமிக்கல்ல வந்து ஒரு ஃபார்முலா நீ எழுதுற அப்படின்னா அந்த ஃபார்முலா நீ எப்படி கொண்டு வந்த, இந்த மாதிரி. அப்புறம் பிசிக்ஸ்ல ஈவன் நீ வந்து ஒரு மைனஸ் பண்ற, பிளஸ் பண்ற, டிவிஷன் பண்ற, அது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்ன்றது, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், பிசிக்ஸ் மேத்ஸோட எப்படி எல்லாம் ரிலேட் ஆகிருக்குன்றத படிக்கிறது தான் பேசிக் மேத்ஸ். இட்ஸ் நாட் லைக் சும்மா வந்தோம் டிஃபரன்ஷியேஷன், இன்டிகிரேஷன், வெக்டார்ஸ் இல்ல, அதுக்கு பேர் பேசிக் மேத்ஸ் கிடையாது. சத்தியமா சொல்றேன், அதுக்கு பேர் பேசிக் மேத்ஸ் கிடையாது. இன்னமும் நிறைய பேர் சும்மா அதுதான் பேசிக் மேத்ஸ் நம்பி லைஃப வீண் ஆக்கிட்டு இருக்கீங்க. சரியா? you will not succeed. Again I'm saying, so நீட்டுக்கு அது பத்தாது. லாஸ்ட் இயரோட பேப்பர் உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நிறைய டிரைவ் பண்ற மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீ எவ்வளோ வந்து உன்னோட கால்குலேஷன் ஸ்பீடையும் அக்யூரஸியும் இன்க்ரீஸ் பண்ண முடியுதோ அதுதான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. கரெக்ட் தானே? யா, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வாங்க, பிளைண்ட் என்சிஆர்டி ரீடிங். பிளைண்ட் இந்த மாதிரி அப்படியே குருடா என்சிஆர்டி ரீடிங் கூட விட்டுருங்க, பிளைண்ட் ஃபாலோவிங், பிளைண்ட் ஃபேன் ஃபாலோவிங்லாம் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து அவ்வளோ பிளைண்டா நம்புவாங்க, அவங்க நடத்துறது கரெக்டா தப்பான்னு கூட யோசிக்காம உட்காந்து பார்ப்பாங்க. நான் ஒண்ணு கேட்கறேன், நீ ஒருத்தருக்கு சப்போர்ட், யாரோ தெரியாத ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவங்க கரெக்டா தப்பான்னு கூட யோசிக்காம சப்போர்ட் பண்ணி நீ லைஃப்ல வேஸ்டா போயிட்ட அப்படின்னா, இஸ் தட் கோனா ஹெல்ப் யூ இன் யுவர் லைஃப் டு சக்சீட் அகேன்? நெவர். உன்னோட வாழ்க்கையே வேஸ்டா போயிடும், உன்னோட வருஷம் வேஸ்டா போச்சு, எதுவுமே உன்னால திருப்பி வாபஸ் எடுக்க முடியாது, ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், சும்மா ஒரு என்சிஆர்டி இன்னும் கூட நிறைய பேர் இருக்காங்க, 7 ஸ்டேட்மெண்ட் 8 ஸ்டேட்மெண்ட் வச்சு கொஸ்டின் பேப்பர் கேட்டுட்டான்டா நீட்ல. சரியா? 7 8 ஸ்டேட்மெண்ட் வச்சு கொஸ்டின் பேப்பர் கேட்டுட்டான். இன்னும் கூட பீப்புள் ஆர் ரீடிங் என்சிஆர்டி லைன் பை லைன் படிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் கூட பீப்புள் ஆர் திங்கிங் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பயாலஜி மாதிரி மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி எத்தனை நாளைக்கு இதே ஏமாந்து நீயும் படிச்சுட்டு இருக்க போற? யா, எத்தனை நாளைக்கு? மத்தவங்க ஏமாத்திட்டு தான் இருக்க போறாங்க, நீ ஏமாத்திட்டு தான் இருக்க போற. இதுல இருந்து நீ எப்போ வெளியே வரையோ அப்போ மட்டும்தான் உனக்கு இந்த மாதிரி குருடா இருந்த அப்படின்னா, பிளைண்டா என்சிஆர்டி ரீட் பண்றதை விட்டுட்டு கொஞ்சம் பியாண்ட் என்சிஆர்டி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்சிஆர்டி புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்சிஆர்டியோட கான்செப்ட்ஸை ரிலேட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சும்மா லைன் டு லைன் அண்டர்லைன் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, that's never gonna help you for to do anything. அவுட் ஆஃப் என்சிஆர்டி கொஸ்டின் வருது, ஸ்டேட்மெண்ட் 7 8 ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்க கொஸ்டின் வருது, அதெல்லாம் நீ டேக்கிள் எப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா பண்ண முடியாது. கண்டிப்பா நான் சொல்றேன், பண்ண முடியாது. ஸோ பிளைண்டா என்சிஆர்டியை கொண்டு வந்து சும்மா ஸ்லைடு கொண்டு வந்து ரீட் பண்ணிட்டு போற லெக்சர்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. நீ பாக்குற ஒரு லெக்சருமே அந்த லெக்சர் நல்லா இருக்கா இல்லையான்றது உனக்கு தெரியல. சும்மா வராங்க, ஒரு 4 ஸ்லைடு கொண்டு வராங்க, படிச்சுட்டு போறாங்க. ஒரு டாபிக்கை ஃபுல்லா நடத்திட்டு அதுக்கு அப்புறமா என்சிஆர்டில இங்கதான் இருக்குன்னு சொல்றதுதான் ஆக்சுவல் டீச்சிங். அதுக்கப்புறமா கொஸ்டின் சால்வ் பண்ண வைக்கிறது ஆக்சுவல் டீச்சிங். ஸோ இது எல்லாமே இல்லாம நார்மலா அப்படியே சும்மா வந்தோம் கவுத்தோம், அவங்க நீயே படிச்சு அண்டர்லைன் பண்ணி கூகுள்ல போட்டா மீனிங் தெரிய போகுது அவனுக்கு, அது நீயே பண்ணலாமே. அதுக்கு எதுக்கு பேர் டீச்சர்? அதுக்கு எதுக்கு பேர் டீச்சிங்? இட்ஸ் நாட் டீச்சிங், இட்ஸ் ஷிட். Seriously I'm saying it's shit. It's not at all teaching. Teaching is something where my own way of expressing things should come. நான் ஒருத்தரை நல்லா புரிய வைக்கணும். அந்த லைனை இருக்கிறத படிச்சு ஒப்பிக்கிறதுக்கு பேர் டீச்சிங் கிடையாது. அந்த லைனை அந்த லெசன்ல என்ன இருக்குன்றத சொல்லிட்டு அந்த கான்செப்டை என்னோட ஃப்ளோல கொண்டு வந்து நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு பேர் தான் டீச்சிங். ஸோ இந்த மாதிரி பிளைண்ட் ரீடிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால அகைன் சக்சீட் ஆக முடியாது நீட் 2026ல. அடுத்து வாங்க, ஒன் ஷாட். I can't even say about this seriously. It's August. என்னது? ஆகஸ்ட். இன்னும் ஆகஸ்ட் ஒரு 20 நாள் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. இன்னும் வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. Have solid 8 months in your hand. Crash course-ல கூட நான் 7 hours of lectures, 5 hours of question solving session அப்படின்னு சொல்லி ஒரு லெசனுக்குமே 10 to 12 hour லெக்சர் கொடுத்தேன். பிளஸ் கொஸ்டின் சால்விங் செஷனோட. ஈவன் கிராஷ் கோர்ஸ்ல ஜஸ்ட் யூடியூப்ல ஃப்ரீயா நடத்தினது தான் அது. அதே மாதிரி அந்த 199க்கு டெஸ்ட் சீரிஸோட கொடுத்தது. அதுல கொடுத்ததை கூட ஹியர் சேனல்ஸ் ஆர் நாட் கிவிங். ஃப்ரீயா தரோம் அப்படின்ற பேர்லயும் சரி, யூடியூப்ல பேக் ஸ்டார்ட் பண்றோன்ற பேர்லயும் சரி,
ஒரு சேனல் ரெண்டு சேனல்ல, லைக் there are multiple channels in Tamil which are fooling the students, literally fooling the students. எனக்கு பேர் சொல்ல விரும்பல ஆக்சுவலி. சரி, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, there are multiple channels, okay, which are fooling the students by giving just 2 to 3 hours of content. மோல் கான்செப்ட 22 hours நடத்தி இருக்கோம் நாங்க. அந்த மோல் கான்செப்ட் 2 hour நடத்துற ஒரு லெக்சர் உனக்கு என்ன வந்து என்னப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் கிராஷ் கோர்ஸ்ல கூட யாருமே வந்து குவாலிட்டியான கண்டென்ட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிடக்கூடாது. எங்கேயுமே வந்து லைக் நீட் எக்ஸாம் கஷ்டமா கேட்டுட்டாங்கன்னா வந்து எதுவும் ஆயிடக்கூடாது. சரியா, எல்லா இடத்துலயுமே நான் சொன்னேன் லைக் ட்ரிக்கியா இருக்கும், பேப்பர் ட்ரிக்கியா இருக்கும், நான் வந்து டேரக்டா கஷ்டமா இருக்கும்னு சொல்லி உன்னை டிமோட்டிவேட் பண்ணிட்டா நீ கண்டிப்பா படிக்கவே உனக்கு தோணாது அப்படின்ற ஒரு விஷயத்தினால கிராஷ் கோர்ஸ்ல கூட வந்து ஜேஇ கொஸ்டின் சால்வ் பண்ண வச்சோம். அந்த ரீசன் பிஹைண்ட் ஜேஇ கொஸ்டின் வாஸ் I knew that there might be the paper standard might be in the level of JEE. அதை பார்த்து நிறைய பேர் JEE questions காப்பி அடிச்சு அதையும் நடத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் நடக்கும்போது கூட பசங்களுக்கு ஏன் ஒரு விஷயம் தோண மாட்டேங்குதுன்னு தெரியல. 2 hours of 3 hours of content எத்தனை பேருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என் பேட்ச்ல நடத்தின ஒரு பீரியாடிக் டேபிளோட லெக்சர் எடுத்து காட்டுறேன். சரியா, இதெல்லாம் வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியல. சீரியஸா பார்த்துருக்க மாட்டீங்க. Wait a minute, I'll show you that content. சும்மா இந்த ட்ரெண்ட்ஸ்ல நான் நடத்திட்டு போயிடலாம். பட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் பண்ணி நாங்க படிச்சுட்டு இருக்கோம். இது என்சிஆர்டில இருக்கான்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கு. எங்க 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 ionic radius. Okay, wait a minute, I'll show you some concepts. Yeah, இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டின்ற ஒரு கான்செப்ட். அந்த எலக்ட்ரான் அஃபினிட்டின்ற கான்செப்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது என்சிஆர்டில இருக்கு. எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லி தெரியாது? நோ, தே டோன்ட் நோ, பிகாஸ் சொல்லி தரல. உங்களை பொறுத்தவரையும் ஒரு லெசன் எடுத்தா 4 கான்செப்ட். ஏன்னா அவங்க படிக்கும் போது வந்தது அதுதான். சரியா, அவங்க படிக்கும் போது வந்தது அதுதான். ஸோ இந்த மாதிரி அந்த மீம்ல இருக்குல்ல, இங்க போடுறா இன்னைக்கு நான் 4 மாத்திரை கண்டுபிடிச்சேன்டா, நீயும் அதே நம்பிடா அப்படின்னு சொல்லி 2 பைத்தியங்க சுத்திட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒன்ன பைத்தியமாக்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கிறவங்க. சரியா, இந்த சைட்ல திடீர்னு வந்து சீரீஸ்ன்னு சொல்லி ஒருத்தன் ஸ்டார்ட் பண்றான். இந்த சைட்ல பார்த்தா திடீர்னு நாங்க வந்து டெஸ்ட் வைக்க போறோம் யூடியூப்லன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சைட்ல யூடியூப்ல என்ன புரியலடா, யூடியூப்ல வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் அதிகமா இருக்கும் as compared to. கண்டிப்பா நான் வந்து படிக்கவே முடியாதுன்னு சொல்லல. இஃப் யூ ஆர் வெரி வெரி கம்ஃபர்டபிள், நீ வந்து உன்னோட டிஸ்ட்ராக்ஷனை இது பண்ணி படிக்க முடியும்னு கண்டிப்பா படிக்க முடியும். நான் படிக்க முடியாதுன்னு சொல்லவே இல்லை. பட் டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவேன், லைக் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் யூடியூப் பார்த்து கூட என்கிட்ட கூட பசங்க படிச்சு இந்த வருஷம் MBBS உள்ள போறாங்க. அந்த அளவுக்கு டிசிப்ளின் உங்ககிட்ட இருக்கணும்ல. அதுக்கு இன்னும் எத்தனை நாள் தான் ஒன் ஷாட்? இப்பயே ஒன் ஷாட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடைசி நேரத்துல அப்ப என்ன, இப்போ 2 hour 3 hour லெக்சர் கொடுத்தவங்க எல்லாருமே வந்து அப்போ 1 hour கொடுப்பாங்க. அதையும் உட்காந்து நீங்க என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பீங்களா? நீங்க எப்போ இந்த மாதிரி விஷயத்த அகேன்ஸ்ட் பண்றாங்களோ, நாங்க லாங்கர் ஹார்ஸ் ஆஃப் லெக்சர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுனால எங்களை பார்த்து அவங்களும் லாங்கர் ஹார், நாங்க கொஸ்டின் சால்விங் செஷன் சொல்லி ஒரு 25,000 கொஸ்டின் சால்விங் பண்றோம் அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து கொஸ்டின் சால்விங் செஷன் நாங்களும் கொண்டு வரோம்னு எடுத்துட்டு வராங்க. சோ எங்களை பார்த்து கொஞ்சம் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் காரணம்னா நீங்க அப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க. சரியா, நம்ம தான் வந்து ஒரு விஷயத்த குவாலிட்டியா மாத்துறதும் இல்லாததும். நீங்க பிளைண்டா எத்தனை நாளைக்கு ட்ரஸ்ட் பண்றீங்களோ ஒரு விஷயத்த, அது உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்கும். நீங்க ஏமாந்துட்டே தான் இருக்க போறீங்க. நான் 110% சொல்லிடுவேன். ஸோ ஒன் ஷாட்ஸை நம்பி தயவு செஞ்சு உட்காராத. அட்லீஸ்ட் நீ பாக்குற லெக்சர் மினிமம் 10 to 12 hours of lecture. நான் பயாலஜிக்கு மட்டும் சொல்லல, எல்லாத்துக்கும் பயாலஜிக்கு மினிமம் 6 to 8 hours of lecture should be there. Apart from that, நீ question solving session சொல்லி உன்னோட சைட்ல இருக்கு. இது எல்லாமே இருந்தா மட்டும் தான் உன்னால மார்க் எடுக்க முடியும். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெட் டாக்ஸ்னு ஒரு லெசன் இருக்குன்னா அதுக்கு கூட நான் 4 hour நடத்தியிருந்தேன் கிராஷ் கோர்ஸ்ல. இந்த வருஷம் மருது பாண்டி சார் அதை எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 to 15 hours வச்சு நடத்துவார். பிகாஸ் கண்டென்ட் இஸ் தேர், பிராக்டிஸ் வேணும். இதுதான் வந்து ப்ரிப்பரேஷன். சரியா, இதுக்கு நீ லட்சமா சம்பாதிக்கணும், லட்சமா போய் கொட்டணும், ஃபீஸ் கட்டணும் தான் கிடையாது. யூடியூப்ல லாஸ்ட் இயர் நானும் நடத்தினேன். அவ்வளோ கொஸ்டின் சால்விங் செஷன்ஸும் போச்சு, அவ்வளோ விஷயங்கள் யூடியூப்ல பண்ணோம். இந்த வருஷம் பேட்ச்லயும் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு வேணும்னா பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோ. இப்போ கூட நான் சொல்றேன், இன்னும் கூட ஆஃபர்ஸ் போயிட்டு தான் இருக்கு. 10% போட்டிருக்கு, பட் 10% கிடையாது, 20% போயிட்டு இருக்கு இப்போ. சரியா, யாராச்சும் உங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா இப்போ கூட ஜாயின் பண்ணுங்க. நோ இஷ்யூஸ்.
மென்டர்ஷிப்னு சொல்லி நான் சும்மா வந்து நான் பாட்டு உட்காந்து இதே மாதிரி ஹாய் நண்பர்களே இதுதான் ஸ்ட்ராட்டஜி நோ தட்ஸ் நாட் அ மென்டர்ஷிப். ஆக்சுவலி மெடிக்கோ மென்டர்ஷிப், டாக்டர் மென்டர்ஷிப் அப்படின்ற பேர்ல ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. ஈவன் அது கூட சரியா இன்ட்ராக்ஷன் இருக்கணும். உனக்கும் உன்னோட மென்டருக்கும் நீ என்னன்னாலும் கேட்குற அளவுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். அதுதான் வந்து மென்டர்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஒரு மிஸ்டேக், இந்த ஒன் ஷாட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. தரவா அவாய்ட் பண்ணி ஒரு லெசனுக்கு 2 ஹாரே நான் வந்து கிரைம்னு சொல்றேன். பட் பீப்புள் ஆர் டீச்சிங் 2 lesson 3 lesson for 3 hours. சீரியஸா that won't work out. இப்பயே ஒன் ஷாட் உட்காந்து படிச்சு வாழ்க்கை வீணாக்கிக்காது. தென் வந்து PYQs, don't blindly trust PYQs. of course PYQs important இல்லைன்னு சொல்லல, நீட் மட்டும் அப்படின்னு சொல்லி உன்னை லிமிட் பண்ணிக்காத. JE level PYQs, JE advanced level PYQs சொல்லி go for advanced level. ரொம்ப JE advanced நான் சொல்லல, JE mains level ஆச்சு உன்னோட PYQs கொஞ்சம் மேலே எடுத்துட்டு போங்க. சரியா, கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்ட் புக், இன்னும் MTG அப்படின்னு சொல்லியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த வருஷம் அந்த காலத்துல வந்த புக்ஸ் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய நல்ல புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி புக்ஸை வந்து நீங்க பை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரி, அது தவிர ஆன்லைன் ரிசோர்சஸ் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி வந்து உங்களை நீங்க லிமிட் பண்ணி இங்க இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் த worst you can go for the best. ஓகே, ஈவன் உன்னோட லீஸ்ட்ல கூட உன்னால பெஸ்ட் தர முடியும் ஒஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா. சரியா, இன்னும் உட்காந்து லைன் பை லைன் வந்து இவர் சொன்னாரு அவர் சொன்னாருன்னு சொல்லி சும்மா உட்காந்து லைன் பை லைன் டு லைன் படிச்சுட்டு இருக்காது உட்காந்து. சரியா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி படி, சும்மா அண்டர்லைன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காத புக்கை. அது இல்ல ப்ரிப்பரேஷன். சரியா, அது இல்ல லெக்சர். சரியா, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, லைன் போட்டு படிக்கிறத நானே என்னால படிக்க முடியும். நான் எதுக்கு உட்காந்து 3 hour யாரும் ஒருத்தர் நடத்துறத உட்காந்து பார்க்கணும்னு சொல்லி கேட்கிறேன் நானு. ஈவன் ஐ won't promote my faculties to do that. கிராஷ் கோர்ஸ் டைம்ல பண்ணிருப்பாங்க, ஃபுல் டைம் பேட்ச்ல நான் பண்ண விடவே மாட்டேன். அது நீயே உட்காந்து லைன் அண்டர்லைன் பண்ணி படிக்கலாமேடா, டைம் எதுக்குடா வேஸ்ட் பண்ற? அங்கே 3 hour நீ 4 hourன்னு சொல்லி உட்காந்து, அதுக்கு பதிலாக நீயே 1 hourல உட்காந்து படிச்சு முடிச்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்விங் செஷன் போலாமே. அந்த விஷயத்தை தப்பா பண்ணாதீங்க, திருப்பி நான் சொல்றேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோட ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன். அகைன் சொல்றேன், கோ ஃப்ரம் த பேஸ். திடீர்னு நிறைய பேர் இருக்கீங்க, திடீர்னு நான் 12th சாப்டர் படிக்க போயிட்டேன், திடீர்னு வந்து நோ, if you are a dropper, you are very clever about physics, you can do that, but it won't work out for a fresher, or else it won't work out for a people who has no knowledge about basics even. Yeah, so இங்க பாத்தீங்கன்னா first பேசிக்ஸ் தான் இங்க உனக்கு ரொம்ப ஒர்க் பண்ண போகுது. உன்னோட கால்குலேஷனும் சரி, உன்னோட கொஸ்டின் சால்விங் ஸ்கில்ஸும் சரி, எல்லாமே பேசிக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோல், சரியா, அதுக்கு அடுத்து பீரியாடிக் டேபிள், அதுக்கு அடுத்து கெமிக்கல் பாண்டிங். இந்த 3 லெசன் தான் உனக்கு மோல். ஆல்ரெடி எங்க பேட்ச்ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 20+ hours ஆஃப் லெக்சர் போச்சு. பீரியாடிக் டேபிள் அரௌண்ட் 15 கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கெமிக்கல் பாண்டிங் அரௌண்ட் நான் 30 hours லெக்சர் எடுக்க போறேன். சரியா, இது எல்லாமே பேசிக்ஸ்ன்றதுனால மட்டும் இல்ல, எல்லா லெக்சருமே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் we are giving lot of stuffs so that this year students எப்படி வந்தாலும் டேக்கிள் பண்ண முடியும். பயாலஜி நான் திருப்பி சொல்றேன், மினிமம் என்சிஆர்டியை, சரியா, மினிமம் என்சிஆர்டியை 20 times நீ படிச்சிருக்கணும் at the end of this year. மினிமம் 20 times அந்த சேம் லெசனை நீ படிச்சிருக்கணும். இது தவிர வேற எதுவுமே உனக்கு வழியே கிடையாது. யா, சரியா. சோ பிளைண்டா போன வருஷத்தை மாடியே வந்து திருப்பி அதே தப்ப பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும். சரியா, நம்ம திருப்பி என்ன பண்றோம்னு சொல்லி கிராஷ் கோர்ஸ்ல பண்ணதோட மோசமா போயிட்டு இருக்குடா யூடியூப்ல. பிகாஸ் பீப்புள் டோன்ட் நோ டு மேக் கண்டென்ட் ஹியர். சரியா, இங்க பாரு, நான் வந்து சும்மா வந்து உட்காந்து பேசிட்டு இல்லை, இங்க சிட்டிங் அண்ட் ரைட்டிங் கண்டென்ட், பேஜஸ் ஆஃப் கண்டென்ட். இங்க கண்டென்ட் எழுதுறேன் நடத்துறதுக்கு, உங்களுக்கு தெரியலன்னு தெரியல. கண்டென்ட் பார், இது எல்லாமே கண்டென்ட் தான். பேஜ் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன் நான். இங்க இவ்வளவு உட்காந்து நான் எழுதுறதுனாலதான் என்னால நடத்த முடியுது. சரியா, சும்மா வந்துருவானுங்க ரியாஸ் காப்பி அடிச்சு. நோ, நெவர். இதுக்கப்புறம் எதுவுமே யாருமே அந்த மாதிரி சொல்ல முடியாது. பிகாஸ் இட்ஸ் மை ஓன் கண்டென்ட். அது எல்லாராலையும் பண்ண முடியாதுல்ல. அது எல்லாராலையும் பண்ண முடியாது. சரியா, டைம் கொடுக்குறோம். டைம் கொடுத்து நாங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம். சரியா, சோ யாருக்காச்சும் பிசிக்ஸ் தனியா ஜாயின் பண்ணனாலும் சரி, கெமிஸ்ட்ரி தனியா ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல ஃபுல் டேர்ம் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் சரி, இன்னும் அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கு. இட்ஸ் நாட் டூ லேட்.
பட் இட்ஸ் ஸ்டில் லேட். நீங்கள் பேக்ரவுண்ட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ரொம்ப லேட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறதை விட்டுட்டு உட்காந்து ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. யூடியூப்ல கூடிய சீக்கிரமே நான் ஒரு அப்டேட் தரேன். இந்த மந்த் 10க்குள்ள கண்டிப்பாக வந்துடும். சரியா, நம்ம கண்டிப்பாக இந்த வருஷம் எதுவாக இருந்தாலும் டேக்கிள் பண்ணுற மாதிரி தான் படிக்கிறோம். யா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அகைன் நான் சொல்றேன், இந்த வீடியோல நான் சொன்ன என்னென்ன வார்த்தைலாம் உனக்கு ஆமா அண்ணா உண்மை அப்படின்னு சொல்லி தோணுச்சோ அதை பத்தி உனக்கு மனசுல என்ன பட்டுச்சோ அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு போங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய் 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 பாய்.